ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அடிச்சுட்டு வரேன் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நான் வந்து ஓப்பனில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், எப்படி வின்னிங் எடுக்கலாம் சொல்லி ஒரு டிப்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதைப்படி தான் நிறையா அடிச்சுட்டு வரான். நான் டெமோ சொல்லியிருந்தேன் நிறைய பேட்டை எப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு. இது அதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரேன். ஒரு டெமோ சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு டெமோ பார்த்துட்டு இன்றைக்கி கெஸ்ஸிங் போயிடலாம். எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 72 கரெக்டாக ரன் அவுட் பாருங்கள். பிசி 82 ரன் அவுட். பிசி வந்து 92 அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மூணாவது பேட்டர்ன் வந்து திருப்பியும் 29 அடிச்சிட்டான். கரெக்டாக 2 பேட்டர்ன் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறான், மூணாவது பேட்டர்ன் திருப்பி அடிக்கிறான். இதுதான் ரெகுலராக பண்ணுறது அவன். 72 82 அப்போ 92 வரணும். 92க்கு பதிலாக 29 அடிச்சிட்டான். அதே ஏபியில் பாருங்கள், இங்கே 87 அடிச்சிருப்பான். ஒரு நாள் விட்டு 77, அப்போ ஒரு நாள் விட்டு 67 அடிக்கணும். ஆனால் மூணாவது பேட்டர்ன் திருப்பி வந்து 76 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். ஓகேவா, கரெக்டாக 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிக்கிறான். மூணாவது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிடறான். இப்போ அதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அடிச்சிருக்கான். என்னன்னா இங்கே ஏசி பாருங்கள் 22, ஏசி 22, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 32, அப்போது 22 32, அப்போ ரன் அவுட் வந்து ஏசி வந்து 42 அடிக்கணும். மூணாவது பேட்டர்ன் 42 திருப்பி 24 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். பார்த்தா அவனுக்கு தெரியும் 22 32 அவன் 42 அடிக்கணும். மூணாவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 24 சொல்லி அடிச்சிட்டான். ஒரு நடுவில் ஒரு நாள் லீவ் விட்டான். அந்த லீவ் விட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லீவை கணக்கில் எடுத்துக்கல, கரெக்டாக வந்து அடித்து முடிச்சிட்டான். பார்த்தா அவன் தெரியும் 72 82 92 வரணும். ஆனால் 92க்கு அவன் 29 சொல்லி அடிச்சிருந்தான். அதே மாதிரி தான் இங்கே 87 77 67 வரணும். ஆனால் மூணாவது பேட்டர்ன் வந்து 76 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22 32 42 வரணும். ஆனால் மூணாவது பேட்டர்ன் 24 சொல்லி திருப்பி அடிச்சிருந்தான். இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து தான் பார்த்துக்கோங்க, கரெக்டாக அடிச்சுட்டு வரான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். இதுவும் ரெகுலராக அடிக்கிற பேட்டர்ன் தான். கேப் நம்பர் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மொதல் ஏ போர்டு 0 வச்சு பார்த்தீங்கன்னா ஏபி 06 ஏசி ஒரு 08, அப்போ 06க்கும் 08க்கும் கேப்பில் ஒரு 07 குறையும். கரெக்டாக பிசி ஒரு 07 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். 06 08 கேப்பில் ஒரு 07 குறையும். கரெக்டாக 07 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். அதே சேம் பேட்டர்ன் தான் அடுத்த பேட்டர்ன் ஏ போர்டு 0 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 02 ஏசி வந்து 00, அப்போ 02க்கும் 00க்கும் கேப்பில் ஒரு பிசி ஒரு 01 குறையும். அன்றைக்கி பிசி 01 தான் அன்றைக்கி கொடுத்துருந்தேன் ஜாயினில். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அடிக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிசி 01 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக அடிச்சிட்டான். இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா இங்கே வந்து பிசி 04 அடிச்சிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 01 சொல்லி அடிச்சிட்டான். என்னென்னா இங்கே ஏபி 05 ஏசி ஒரு 03, அப்போ 05க்கும் 03க்கும் கேப்பில் ஒரு பிசி ஒரு 04 குறையும். இங்கே பிசி 04 தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே அடிக்க வேண்டிய பிசி 01 எடுத்து அவன் இங்கே வந்து பிசியில் வந்து 0 அடிச்சிட்டான். இப்போ அடுத்த ஏ போர்டு 0 வச்சு அடித்தானாக்கா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 04 ட்ரை பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது மாதிரி தான் அடிச்சுட்டு வரான். நம்ம வந்து வீடியோ போகிறதுக்கு காரணம் இது தான். நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லுவோம், அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அந்த மாதிரி பேட்டர்ன் வின்னிங் எடுத்துடலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போகலாம். எப்படின்னு பார்த்து பாருங்கள். நம்ம திரும்ப சொல்கிறது ஒன்று தான். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் கன்ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாது. இதுதான் 100% இதுதான் வரும்னு சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியாது. நம்ம ட்ரை பண்ணுறோம் என்னென்னா இப்படி அடிச்சிருக்கா, அடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். அது மேக்ஸிமம் வரலாம், வராமல் கூட போகலாம். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே, இந்த பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எப்படின்னு. இங்கே ஏபி பாருங்கள் 06, ஏபி 06 அதை எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே பிசியில் வந்து 06 அடிச்சிருப்பான். ஏபி வந்து 06 அதை எடுத்து நமக்கு பிசியில் வந்து 0 அடிச்சிருப்பான். இப்போ இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 76 அதை எடுத்து நமக்கு பிசியில் வந்து 76 அடிச்சிருப்பான். ஓகேவா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் எடுத்து ஏபியில் என்ன நம்பர் அடிக்கிறோம் அடுத்து 2 மாதம் விட்டு கிராஸில் பிசியில் வந்து அடிக்கிறான். அதுதான் பேட்டர்னு. இப்போ மூணாவது பேட்டர்ன் இங்கே வந்து ஏபி வந்து பார்த்திங்கன்னா 63, அப்போ நமக்கு பிசி வந்து 63 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி ஒரு 63 சொல்லி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, மூணாவது பேட்டர்ன் 63 திருப்பி 36 கூட அடிக்கலாம். ஏன்னா வந்து 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிக்கிறான், மூணாவது பேட்டர்ன் திருப்பி அடிக்கிறான். ஓகேவா, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் கேம் இருக்குது. இது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஏபி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 06, இந்த ஏபி 06 அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 0 அடிச்சிருப்பான். இங்கே ஏபி 76 அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் 76 அடிச்சிருப்பான். இங்கே ஏபி 63 அதை எடுத்து பிசியில் 63 அடிக்கணும். அப்படி இல்லைனா 63 திருப்பி 36 சொல்லி அடிக்கணும். ஓகேவா, இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம். நல்லா நோட் பண்ணி இதை மாதிரி நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பிடும். நமக்கு என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 06 அதை எடுத்து பிசியில் 0 அடிச்சிட்டான், ஒரு ஏசியில் 0 அடிச்சிட்டான். அப்புறம் எதில் அடிச்சிருக்கான் நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏபி எடுத்து பிசியில் அடிச்சிருக்கானா ஏபி எடுத்து ஏசியில் சொல்ல முடியாது. அவன் ரெண்டுத்தையுமே அடிச்சிருக்கான். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி எடுத்து ஏசியில் அடிச்சிருக்கான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏபி எடுத்து ஏசியில் அடிச்சிட்டான். ஓகே, ஏபி 06 அதை எடுத்து நமக்கு ஏசியில் வந்து 0 அடிச்சிட்டான். இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 76 அதை எடுத்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து 76 அடிச்சிட்டான். இங்கே ஏபி 63 அதை எடுத்து நமக்கு ஏபிலே 63 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷன் தான். இதை நல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும்.
ஏபி வந்து 06 அதை எடுத்து நமக்கு ஏசியில் வந்து 06 அடிச்சிட்டான் வச்சுக்கோங்க. ஏபி எடுத்து ஏசியில் முடிச்சிட்டான். அடுத்து ஏபி எடுத்து பிசியில் முடிச்சிட்டான். அடுத்து ஏபி எடுத்து ஏபியில் அடிக்கணும். ஏபி எடுத்து ஏசி, ஏபி எடுத்து பிசி, ஏபி எடுத்து ஏபியில் தான் அடிக்கணும். அப்போ ஏபி வந்து 63 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி வந்து 63 வரலாம். அப்படி இல்லைனா ஏபி 63 வரலாம். அப்படி ஏபியில் பிசியில் 63 வரலாம். இல்லை பிசியில் 36 வரலாம். இதெல்லாம் வந்தால் ஒரே நம்பர் தான் பாக்ஸ் வரும். அது என்னன்னு மட்டும் சொல்கிறேன், டீப்பாக பார்த்துக்கோங்க. எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ரூட் என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபியில் பாருங்கள் 15 சொல்லி அடிச்சிட்டான். ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 15. ஓகேவா? ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 15 அடிச்சிருக்கா. 2 மாதம் விட்டு பாருங்கள். ஏபியில் வந்து 25, 15, 25. அப்போ நமக்கு 35 2 மாதம் விட்டு கிராஸில் ஏபியில் 35 வரணும். 3ஆவது பேட்டர்ன் 35 திருப்பி 53 சொல்லி அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அடிச்சுட்டு வர பாருங்க. 15 அடிச்சிட்டான். கரெக்டாக 15, 25, 35 வரணும். 3ஆவது பேட்டர்ன் திருப்பி அவன் 53 சொல்லி அடிக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி வந்து 53 சொல்லி வரலாம். அப்படி நமக்கு பிசி வந்து 63 இல்லை 36 சொல்லியிருந்தேன். அப்போ 63 வந்தால் 563 இல்லைனா 536 ஓகேவா வர்றது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து என்னென்னா இந்த ஒரு நம்பர் தான், அது எப்படிலாம் பாக்ஸில் வரது வாய்ப்பு இருக்குது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? 536 இது பாக்ஸில் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி மட்டும் பார்த்துக்கலாம், டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த ரூட் என்னென்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜாயினில் ஏசி 65 ஒரு பெண்டிங் சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே பிசியில் பாருங்கள் 35 அடிச்சிட்டான். பிசியில் 35, பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 95, பிசியில் ஒரு 65. இந்த 3, 6, 9 ஒரு பேட்டர்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 35 அடிச்சிட்டான், 65 அடிச்சிட்டான், 95 அடிச்சிட்டான் பிசியில். இப்போ ஏசியில் பாருங்கள். ஏசியில் 95 அடிச்சிட்டான், ஏசியில் 35 அடிச்சிட்டான். ஒரு ஏசியில் ஒரு 65 பெண்டிங் இருக்குது. அந்த 65 ஏசி 65 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏசி 65 இன்றைக்கி வரலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி 65 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அடிச்சுட்டு வரலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிசி பாருங்கள் 95, பிசி வந்து 95. கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசியில் 90 அடிச்சிருந்தான். பிசி எடுத்து ஏசியில் அடிச்சிருந்தா. இங்கே பிசி 22, 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து 22. இங்கே பிசி 65, 3 நாள் விட்டு ஏசி 65 வரணும். இது வரைக்கும் வரல. அந்த ஏசி 65 இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏபி 63 வரதுனால ஏசி 65 வச்சு 635 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் வருது. அது மேக்ஸிமம் பாக்ஸ் போகிறது பெஸ்ட்டு. ஓகே, 635 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா பக்கமும் அதே சிங்க் வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏபி 53 வரலாம். என்ன ரீசன்னா இந்த ஏபி 53, 35 வந்தாலே கரெக்டாக அடிச்சிடறேன்னா இங்கே ஏபி பாருங்கள் 35. அது அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசியில் 35 அடிச்சிருந்தான். ஏபி 35, அது எடுத்து பிசியில் 35 அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 53, அது எடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 53 அடிச்சிருந்தான். ஏபி 53 எடுத்து பிசியில் ஒரு 53 அடிச்சிருந்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 53, அதை எடுத்து ஏபியில் 53. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 53, 35 வந்தாலும் கரெக்டாக ஒரு நாள் விட்டு அடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 53. அப்போ நமக்கு ஏபியில் ஒரு 53 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 53 வந்து 536 வரலாம். ஓகே, மேக்ஸிமம் பாக்ஸில் வரது வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரே நம்பர் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் வரலாம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 1 635 இந்த 2 நம்பர் வரது வாய்ப்பு இருக்குது. 635 வரலாம். அப்படி இல்லைன்னா 536 வரலாம், 536 வரலாம். மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் பாக்ஸில் வரது வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்படி பாக்ஸ் ட்ரை பண்ண முடியாதவங்க இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.